الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. قال النبي صلى الله عليه وسلم: من قتل معاهدا لم يرح رائحة الجنة وإن ريحها ليوجد من مسيرة 40 عاما أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமை தினமாக தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் மூலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 8வது சூராவுடைய 26வது ஆயத்தில் சொல்வார்: வذ்குரு இத அன்தும் கலீலுன் முஸ்ததாஃபூன ஃபில் அர்த். நபியே, பின்வரும் நிகழ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் குறைவானவர்களாக, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக, பூமியில் சிறுபான்மையினராக நீங்கள் இருந்தீர்கள். தகாஃபூன ஐ யத்தகத்தஃபகுமுன் நாஸ். மக்கள் உங்களை அழிப்பதற்கு அழித்து விடுவார்கள் என்பதை நீங்கள் பயந்திருந்தீர்கள். ஃபஆவாக்கும். அந்நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு ஒதுக்குமிடம் அளித்தான். வஅய்யதக்கும் பினஸ்ரிஹி. தனது உதவியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத். நல்ல உணவுகளை உங்களை புசிக்க செய்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இவ்வுலகில், இந்த பூமியில் எல்லா இடங்களிலேயும் பாகங்களிலேயும் சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் என்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். சிறுபான்மையினர் என்றால் எண்ணிக்கையிலும் ஆற்றலிலும் பலம் குன்றியவர்கள் என்று உலகம் அவர்களை கணித்து வைத்திருக்கிறது. எண்ணிக்கையிலும் அவர்கள் குறைந்தவர்களாக இருப்பார்கள், பலத்திலும் ஆற்றலிலும் குறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்களைப் போல இங்கே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இந்துக்களை விட, பெரும்பான்மையினர்களை விட ஆற்றலிலும் பலத்திலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவர்களாக. ஆனால் இஸ்லாமியர்களிடத்திலே பலம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லும் போது
வஅய்யதக்கும் பினஸ்ரிஹி, அவனது உதவியை கொண்டு உங்களை அவன் மேன்மைப்படுத்துகிறான், உதவி செய்கிறான். இறை நம்பிக்கை என்கிற பலம் இஸ்லாமியர்களிடத்தில் உண்டு. அவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கையில் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே குறைந்த எண்ணிக்கையை கொண்டவர்கள் பெரும் எண்ணிக்கையை கொண்டவர்களை மிக லாபகமாக வீழ்த்த முடியும் என்பதையும் திருக்குர்ஆனுடைய பல வசனங்கள், குறிப்பாக பத்ருடைய போர்க்களத்தின் மூலமாக பல போர்க்களங்களிலே இஸ்லாமிய படைகள் மிக குறைந்தவர்களாக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய ஈமானிய பலத்தால் அவர்கள் வெற்றி கொண்ட நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். பல பாகங்களிலும் எங்கெல்லாம் யாரெல்லாம் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ அவர்கள் பெரும்பான்மையினர் மூலமாக வீழ்த்தப்படுவதும் அவர்கள் நசுக்கப்படுவதும் வாடிக்கை. இந்தியாவை பொறுத்தவரை கூட அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாட்டின் திங்க் டேங்க் என்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான பகைமை மற்றும் வன்ம பேச்சுக்கள் 2024 கடந்த வருடம் மிக அதிகமாக உச்சத்தை எட்டியதாக கணித்திருக்கிறது. இந்தியாவில் இஸ்லாமியர்களாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் இவர்கள் எல்லாம் அதிகமாக துன்புறுத்தலுக்கு உட்படுவதும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை என்கிற வன்ம பேச்சுக்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபிகளாருடைய அடிமை சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யூஷிக்குல் உமமு அன் ததாஇ அலைக்கும் கமா ததாஇல் அக்கலத்து இலா கஸ்அதிஹா. எப்படி ஒரு காகம் உணவை பார்த்தால் மற்றவைகளை கூவி அழைக்குமோ அதுபோல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக மற்றவர்கள், மற்ற அமைப்பை சார்ந்தவர்கள் பிறரை, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கூவி அழைப்பார்கள். ஃபகால காயிலன் வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ். அப்போது ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த நாட்களில் நாம் குறைவானவர்களாக சிறுபான்மையினராக நாம் இருப்போமா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பல் இல்ல, அன்தும் யௌமைதின் கஸீருன், நீங்கள் அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். வலாக்கின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஆனால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற கூலங்களை போல, குப்பைகளை போல நீங்கள் இவ்வுலகத்தில் குப்பைகளாக வாழ்வீர்கள். வல யன்ஸி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுபிக்கும் அல் மஹாபத மின்கும், எதிரிகளின் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் மீது உண்டான பயத்தை எடுத்து விடுவார். உங்களை பார்த்து எதிரிகள் பயப்பட மாட்டார்கள். வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், அல்லாஹ் வஹன் என்கிற நிலையை உங்களுடைய உள்ளத்தில், கல்பில் அல்லாஹ் அதிகமாக விதைத்து விடுவான் என்றார். இப்ப அவர் கேட்டார் ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன்னா என்ன, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வஹன் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் வஹனு ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை உள்ளத்தில் நிறைந்திருப்பதும் மறுமை பற்றிய, மௌத்து பற்றிய சிந்தனை இல்லாமல் குறைந்திருப்பதும் தான் வஹன். இந்த எண்ணம், இந்த நிலை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உலக ஆசையில் அதிகம் கொண்டவர்களாக இருந்து மறுமையினுடைய சிந்தனை குறைந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அதிகமானவர்களாக இருந்தாலும் வீழ்த்தப்படுவீர்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே சமயம் மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, சிறுபான்மையினராக வாழக்கூடிய பிறருடைய விஷயத்தில் வழிகாட்டும் போது எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலையிலும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அவர்களுக்குண்டான முழு உரிமைகள் கிடைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் மட்டும்தான்
ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினருடைய உரிமையை பறிப்பான் என்றால் அதை அவன் சொர்க்கத்தின் தடையாக, அவன் சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கு இவன் அடுத்தவர்களுக்கு செய்த அந்த அநியாயம், தனக்கு கீழ் உள்ள சிறுபான்மையின் மீது செய்த அக்கிரமம், அவர்களுடைய உரிமையை பறித்தல் இவனை சொர்க்கத்தை விட்டும் தடுக்கும் என்கிற அளவுக்கு அதையும் மார்க்கமாக, அதையும் வணக்கமாக சொல்லி தந்தது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 4627வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அன்ன ரஜுலன் சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனமன் பைன ஜபலைனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் நபிகளாரிடத்தில் சிறுபான்மையினத்தை சார்ந்த யூத நஸ்ராக்கள், அஹ்ல கிதாபுகளை சார்ந்த ஒரு மனிதன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தன்னுடைய வறுமையை முறையிட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாலும் பரவாயில்ல, அவர் எவ்வளவு வேணும்ன்றதையும் சொல்லியே கேட்கிறார் ரசூலுல்லாஹ் இடத்தில். சால நபிய கனமன் பைன ஜபிலைனி, 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள கணவாய்ன்னு சொல்லுவோம். அந்த கணவாய் நிறைஞ்சி போற மாதிரி ஆடு வேணும். சும்மா 1-2 தந்துட்டுலாம் ஏமாத்தக்கூடாது. கணவாய் நிறைஞ்ச அளவுக்கு ஆடு போனா எவ்வளவு ஆடு தேவையோ அவ்வளவு ஆடு எனக்கு வேணும், என்னுடைய பொருளாதாரத்துக்கு அது தேவை என்று அவர் வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன கேட்டாரோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்துதான் ஆகணும்னு தேவையில்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அவருடைய பொருளாதாரத்துக்குண்டான முழு தொகையையும் வழங்குகிறார்கள். அதான் அதுக்கு அர்த்தம், பொருள். அவர் என்ன செய்ய போறாருன்னா, இந்த பெரும் ஆட்டு மந்தையை வைத்து இனி யாரிடத்திலேயும் கையேந்தாகாத, இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்டு மந்தையை கொண்டு இவர் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலையை அடைவார். அவ்வளவு ஒரு பெரும் தொகை அது. அந்த பெரும் தொகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். அவர் சும்மாதான் கேட்டு பார்த்தார் ரசூலுல்லாஹ் இடத்தில். சும்மா கேட்போம், கேட்கறது தான் கேட்போம், பெருசா கேட்போம், வந்தா சரி அப்படின்னு தான் கேட்டார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பிறகு அவர் நேரடியாக தன்னுடைய கூட்டத்தினரிடத்தில் வந்து ஐ கௌம் அஸ்லிமு, என்னுடைய கூட்டத்தவர்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பொய்யாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் ஒன்னும் அவருக்கு கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவன், நான் அவரை சாராதவன். ஆனாலும் என்னுடைய தேவைக்காக நான் அவர்கிட்ட போய் நின்று ஒரு பெருந்தொகையை நான் அவரிடத்தில் கேட்டபோது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எனக்கு தந்தார். தந்தது மட்டுமல்ல, இன்ன ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன முஹம்மதன் லயுத்தா அத்தாஅன் மா யகாஃபுல் ஃபக்ர், இனி என்னுடைய வாழ்நாளில் வறுமையே வராத அளவுக்கு எனக்கு நன்கொடைகள் தந்திருக்கிறார். இனி நான் ஏழையா ஆக மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு பெரும் செல்வத்தை அந்த முஹம்மது அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று அந்த யூதன் தன்னுடைய கூட்டத்தவரிடத்தில் போய் சொல்லி அவர்களை அழைத்து வந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழுள்ள ஒருவர், முஆஹிதுன்னு சொல்லுவாங்க, ஒப்பந்தம் செய்து கொண்டு இஸ்லாமிய அரசாட்சிக்கு கீழ் அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் சிறுபான்மையினர்கள். அப்படி இருக்கிற ஒரு மனிதனுக்கு செய்த சாதாரண உதவி அல்ல. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், புகாரியினுடைய ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது, மன் கத்தல முஆஹதன், நம்மிடத்தில் நம்முடைய ஆட்சிக்கு கீழாக சிறுபான்மையினராக வாழக்கூடிய ஒருவன் நம்மிடத்தில் ஒப்பந்தம் செய்து வாழுகிறான், அவனை உங்களில் யாராவது கொலை செய்து விட்டால் லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அந்த முஸ்லிம், அந்த தொழுகையாளி,
அந்த வணக்கசாலி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம் ஒரு முஆஹிதை, நம்முடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டதிட்டங்களை ஏற்று கப்பம் கட்டின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வரி கட்டி ஜிஸியாவை கட்டி வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய உரிமையை பறித்து அவனை அநியாயமாக ஒருவன் கொலை செய்தால் லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சொர்க்க வாடையை கூட நுகர முடியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன். 40 வருட கால தூரம் இருந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரத்திலிருந்து தான் சொர்க்கத்தினுடைய வாடையை அவனால் நுகர முடியுமே தவிர பக்கத்துல போய் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஃப்வான் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் லலம முஆஹதன், ஒரு சிறுபான்மையினருக்கு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஜிஸ்யாவின் வரியை கட்டி நமக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒருவன் அநியாயம் செய்தால், அவ் இன்தகஸஹு, அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய சொத்தில் ஏதாவது குறைவை, ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி அதை குறைத்தால், அதை இவன் அபகரித்தால், அவ் கல்லஃபஹு ஃபௌக தாக்கத்திஹி, அவனுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு வேதனைகள் கஷ்டங்களை ஒரு முஸ்லிம் கொடுத்தால், அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸின், அவனுடைய மனம் விருப்பமின்றி அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை இவன் எடுத்துக்கொண்டால், ஃபஅன ஹஜீஜஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் இந்த முஸ்லிம் சொர்க்கத்தில் போகாமல் தடையாக நான் இருப்பேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ள போயிட வேண்டுமேன்னு ஆசைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது சொர்க்கத்தை விட்டு போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று பரிதவித்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து தொழுகையாளியாக இருந்து வணக்கசாலியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருந்தும் கூட தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக அபகரித்தாலோ, அவனுக்கு அநியாயம் செய்தாலோ, அவனுடைய சொத்தில் குறைவை ஏற்படுத்தினாலோ நான் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பேன், அவனுக்கு சாதகமாக நின்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசுவேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூதுடைய 2626வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்த சஹாபா பெருமக்கள், எகிப்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிறார். எகிப்தில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் எகிப்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், குறைவானவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அவருடைய மதத்தை பின்பற்றலாம், அவர்களுடைய மதத்தினுடைய கோட்பாடுகள் என்னவோ அதை அவர்கள் பரப்பலாம், அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் வழிபாடுகள் நடத்தலாம். இந்த உரிமைகள் முழுக்க எகிப்தில் தரப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு இயேசுநாதருடைய ஒரு சிலை ரோட்டின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி அப்பவும் சிலைகளை வச்சு வணங்கினாங்க. அத வீடுகளில் மட்டுமல்லாம ரோடுகள்லையும் தன்னுடைய கடவுளுடைய சிலைகளை வச்சிருந்தாங்க. ஒரு நாள் இரவோடு இரவாக யாரோ ஒரு நபர் அந்த இயேசுனுடைய சிலையின் மூக்கை உடைச்சிட்டார். மறுநாள் காலையில கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, தன்னுடைய கடவுளுடைய மூக்கை யாரோ உடைச்சிட்டாங்க அப்படின்னு. ஒரு மூத்த பாதிரியினுடைய தலைமையில் ஒரு குழு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறது. நேரடியாக வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, நாங்க கடவுளாக வணங்கக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய இப்படி எங்களுடைய தெய்வத்தினுடைய மூக்க ஒருத்தர் உடைச்சிட்டாரு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யாரு என்ன ஏது ஏதாவது தெரியும்? யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பாக எங்களை சார்ந்த யாரும் செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அதை தெய்வமா நினைக்கிறோம், தெய்வத்தினுடைய மூக்க உடைக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோம். எனவே கிறிஸ்தவர்களை சார்ந்த யாரும் இந்த காரியத்தை செய்யல.
சரி, வேற யார் செஞ்சிருப்பா? பெரும்பான்மையராக இருக்கக்கூடிய உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சரி எங்களை சார்ந்த யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? அதுக்கு பதிலா அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதற்குண்டான முழு செலவையும் அதை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்றதுக்கு உண்டான முழு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். நாம அரசாங்கத்துல இருந்தே அதுக்குண்டான பணத்தை தந்துருவோம். அதான் வழி. வேற என்ன செய்ய? யார போய் எங்க போய் தேட கண்டுபிடிக்க முடியலன்னா இதை நான் எடுத்துக்கிறேன், பொறுப்பெடுத்துக்கிறேன், அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதுல இருந்த ஒரு கோபக்காரன் சொன்னா, அதெல்லாம் தேவையில்லை, இது என்னதான் ரெடி பண்ணாலும் அந்த பழைய சேஃப் கிடைக்காது, பழைய மாதிரி என் கடவுளை வரமாட்டார். சரி, என்ன பண்ணும்? நீங்க மரியாதாக நினைக்கக்கூடிய முகமது நபிக்கு ஒரு சிலையை செய்யுங்க. சிலையை செஞ்சு அத ரோட்ல வைங்க. ரோட்ல வைக்கிற அந்த முகமது நபியினுடைய சிலையின் மூக்கை நாங்க உடைக்கணும். இதுதான் பரிகாரம். நீங்க சொல்ற மாதிரி எவனோ ஒருத்த மூக்க உடைச்சிட்டு போயிட்டான், நீங்க செட் பண்ணி கொடுக்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு நாங்க எப்படி கஷ்டப்படுறோம்ன்றது நீங்க உணரணும்னா நீங்கள் மதிக்கிற முகமது நபிய சிலையா உருவாக்குங்க, சிலையின் மூக்கை நாங்க உடைக்கணும், அதான் தண்டனையாக இருக்க முடியும் சொன்னான். சொன்ன உடனே அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பயங்கரமான கோபம். காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை என்பது கூடாது, யாருக்குமே சிலை வைக்க கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். ஆனாலும் உங்களுடைய உணர்வை மதிச்சு நாம உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக நீ முகமது நபிக்கு சிலையை வச்சு நான் முகமது நபியுடைய மூக்க உடைக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர். இதெல்லாம் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ கேட்கிறது அநியாயமானது என்று அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அந்த மூத்த பாதிரி சொன்னார், இல்ல தப்பு, அவர் தெரியாம சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது, வேற என்ன செய்யணும்? அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்படி செய்வோமா? எங்கள்ல முஸ்லிமை சார்ந்த யாராவது ஒரு நபருடைய உடைச்சது சிலையினுடைய மூக்க, கல்லதான் உடைச்சோம், ஆனா நீங்க அதுக்கு பகரமாக முஸ்லிம்கள்ல யாராவது ஒருவருடைய மூக்க அறுத்துக்குங்க, நான் அனுமதி கொடுக்குறேன். யாருடைய மூக்க அறுக்கிறது? என்னை சார்ந்த என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற எல்லா முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல, இந்த முஸ்லிம்கள்ல நீங்க யார விரும்புறீங்களோ அவருடைய மூக்க அறுக்கலாம். ஒத்துக்கிட்டாங்க. சரி, அப்படின்னா பரவாயில்ல. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கூட்டத்தை கூப்பிடுறாங்க. யாருக்கும் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாது, மன்னர் கூப்பிடுறாரு, எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஊரே திரண்டிருக்கிற அந்த இடத்துல வச்சு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பேசுறாங்க. இப்படி நேத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அவங்க தெய்வமாக மதிக்கக்கூடிய சிலையினுடைய மூக்க யாரோ ஒருத்தர் உடைச்சிட்டார். உடைச்சது யாரு என்னன்ற விவரங்கள் தெரியல. அதுக்கு பகரமாக இப்ப நம்மள உள்ள முஸ்லிம்கள்ல இருந்து யாராவது ஒருவருடைய உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய மூக்க வெட்டணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். யாருடைய மூக்க வெட்டுறது அப்படின்னா, அதுல அதிகமாக நான் தான் ஆட்சி புரியுறேன், நான் தான் அவங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அரசாட்சியில உங்களுக்கு எந்த தொல்லையும் தொந்தரவும் வராது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தவன் நான் தான். இப்படி என்னுடைய ஆட்சியில ஒரு செயல் நடந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க பொறுப்பாக வேண்டிய ஆளும் நான் தான். எனவே நான் அதற்கு முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு வேலை ஒரு மனிதனுடைய மூக்க வெட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க தகுதியானவன் நான் தான். எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் இருங்க, ஆனா வெட்ட வேண்டியது என்னுடைய மூக்க அப்படின்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கவர்னர் தானே முன் வந்து தன்னுடைய மூக்கை அறுப்பதற்கு தயார்னு அறிவிக்கிறார். அறிவிச்ச உடனே ராணுவத்தில் இருக்கக்கூடிய படைகள் மத்தவங்க எல்லாருமே ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க. இல்ல, அது எப்படி உங்களுடைய மூக்கை வெட்டலாம், அவனுங்கெல்லாம் சும்மா விட்டுறதா, ஆட்சா வச்சா 4 ஆள் சத்தம் போடுறாங்க. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அமைதிப்படுத்துறாங்க. இல்ல, இதுதான் தீர்வு. நம்மள யாரோ ஒருத்தர் அந்த தப்பை செஞ்சிருக்கோம், செய்யக்கூடாது. மார்க்கம் அப்படி சொல்லி தரல நமக்கு. யாரோ ஒருவன் அவன் செலவு வச்சு வணங்குறான்னா அவனுக்கு நாம அனுமதி கொடுத்திருக்கோம். நம்முடைய நாட்டுல ஜிஸ்யாவுடைய வரியை கெட்டிட்டு அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான். நம்முடைய மதத்தை, நம்முடைய மார்க்கத்தை நாம எப்படி பரப்பக்கூடிய சொல்லக்கூடிய சத்தியத்தை எடுத்து சொல்கிற உரிமை நமக்கு இருக்கிறதோ அதுபோல இந்த நாட்டில் இந்த இடத்தில்
அவன் அவன் விரும்புகிற முறைப்படி அவனுடைய கடவுளை வணங்க அனுமதி பெற்றிருக்கிறான். அப்படி அனுமதி பெற்ற இடத்துல அனுமதி கொடுத்துட்டு அவனுடைய சிலையை அசிங்கப்படுத்துவது நமக்கு முறையல்ல. செஞ்சது தப்புதான், தவறில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு தண்டனை பெற்றுத்தான் ஆகணும். தண்டனைக்கு மிக சரியானவன் நான் தான், என்னுடைய மூக்கு வெட்டப்படட்டும் அப்படின்னு அவரே சொல்றார். அப்ப அந்த பாதிரியினுடைய தலைவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையில ஏந்திய வாளை திரும்ப கொடுத்துட்டு, உண்மையிலே நாங்க இதை எதிர்பார்க்கல, நீங்க இப்படி ஒத்து வருவீங்க, ஒருத்தருடைய உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒரு மூக்க வெட்ட தயாராகுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க சிறுபான்மையினராக வாழக்கூடியவங்க, ரொம்ப கம்மி, நாங்க என்ன நினைச்சாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க அதெல்லாம் முடியாது போயா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம எவ்வளவு அழகான வாழ்க்கை நடைமுறைய உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு, சொல்லி கொடுத்திருந்தா எங்க இப்படி நடந்திருப்பீங்க என்று சொல்லி அந்த பெரும் அவையிலே வைத்து அவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் யாரை முதன்மை பாதிரியாக நம்புகிறார்களோ, யாருடைய பேச்சை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த பாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்கிறார். அவரை பின்பற்றி கிறிஸ்தவர்கள் ஒரு பெரும் கூட்டம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரம் பிடித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்கிறது. ஒரு சிறுபான்மையினர், ஒரு பெரும்பான்மைக்கு கீழாக வாழக்கூடியவர்கள், தங்களுடைய எண்ணிக்கையிலும் தங்களுடைய பொருளாதாரத்திலேயும் மிக பின்தங்கியவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இஸ்லாம், மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்களை மார்க்கத்தை கடுகளவும் பிசகாது வாழுகிற சஹாபாக்களாக நமக்கு விட்டு சென்றார்களோ, அந்த சஹாபா பெருமக்களும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சிறுபான்மையினருக்கு உண்டான உரிமைகளை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா இடங்களிலும் சுமார் 42 நாடுகளில் இஸ்லாமியத்தினுடைய ஆட்சியும் இஸ்லாமை பற்றி உண்டான எண்ணங்களும் நல்லெண்ணங்களும் இருக்கிறது என்றால், மீதி இருக்கக்கூடிய நாடுகளிலேயும் இஸ்லாமியர்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற நாட்களை காரணமாக்கட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.